சுவை மனம் சமையலில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான் ஜூஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 ஜூஸும் டெஃபினட்டாக எவ்ரிடே இல்லைனாலும் ஆல்டர்னேட் டேலனாவது ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஜூஸ்னால், ஒன்று வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஜூஸு, ஒன்று செலரியும் குக்கும்பர் வச்ச ஜூஸு. ஃபஸ்ட்டு வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு பார்த்துடலாம். இந்த வெள்ளை பூசணிக்காய் என்னோடய ஃப்ரெண்டோட கார்டன்லேருந்து எனக்கு கொடுத்தா, அதில் நம்ம எடுத்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருந்த உடனே ஜூஸை போட்டுட்டோம். நல்லா நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நிறைய பெரிய பீஸாகவே கொடுத்துருந்தா நான் பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ ஜூஸுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு நம்ம தோலை நல்லா சீவிட்டு க்யூபாக கட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்த க்யூப் சைஸ் கட் பண்ணதை நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது. வெறும் இஞ்சியும் அண்ட் வெள்ளை பூசணிக்காய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதுலேயும் தண்ணி நல்லா வேடும். ஸோ 1 கிளாஸ் தண்ணி இல்லை 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க. மீதி இருக்கிற க்யூப் சைஸ் கட் பண்ணதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர டைமில் அவங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நான் எடுத்துருக்க ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ க்யூப்பை பார்த்திங்கன்னா நல்லா 1.5 கப் அளவுக்கு நான் அந்த பூசணிக்காவை சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துருக்கேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் கரெக்டாக சாப்பிட்லாம். சூப்பரான ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 to 10 நிமிஷத்தில் செய்கிற ஒரு ஜூஸு தான். வெள்ளை பூசணிக்காவை எடுத்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் நான் உப்போ வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செலரி ஜூஸ் தான். செலரி எடுத்து வச்சாச்சு. குக்கும்பர், லைம், ஜிஞ்சர். இப்போ இவங்க எல்லாரையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செலரி ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. குக்கும்பர் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். ஜிஞ்சர் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிராம்ஸ் அளவுக்கு ஜிஞ்சரை சேர்த்துக்கோங்க. இடிச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம், துருவியும் சேர்த்துக்கலாம். நான் துருவி சேர்த்துருக்கேன். அண்ட் இப்போ இதில் லெமன் சேர்த்துப்போம். லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா நான் அரை பழத்தை எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் to 1.5 கிளாஸ் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண ஜூஸை ஐஸ் பீஸ் போட்டு காலையில் நீங்கள் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கெஸ்ட்டு யார் வந்தாலும் இப்படி ஒரு ஹெல்த்தியான ஜூஸை கொடுக்கும் போது யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ஜூஸ் ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லிவிடுங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.